எகிப்தில் இஸ்லாமிய ஆட்சி அமைந்தால் என்ன செய்வது? எகிப்து ராணுவத்தின் வலிமை கவலையளிப்பதாக ஆக்கிரமிப்பு அச்சம். இஸ்ரேல் எல்லையை ஒட்டிய சினாய் தீபகற்பத்தில் எகிப்து ராணுவம் தனது படைகளை அதிக அளவில் குவித்துள்ளது. இது தங்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் என ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கேம்ப் டேவிட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் எகிப்து இடையே அமைதி நிலவி வருகின்றது. இந்த ஒப்பந்தத்தை மீறும் வகையில் சினாய் தீபகற்ப பகுதியில் எகிப்து தனது படைகளை குவித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து ஒரு மிகப்பெரிய இராணுவ வலிமை கொண்ட நாடு என அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி பதவியில் இருந்து விலக உள்ள ஹெர்சே ஹாலேவி இது குறித்து கூறும்போது, எகிப்து தற்போது அச்சுறுத்தல் அல்ல என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று தெரிவித்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு எகிப்தில் அரபு வசந்தம் என்ற பெயரில் மக்கள் புரட்சி ஏற்பட்டு சர்வாதிகாரி ஹோஸ்னி முபாரக் வீழ்த்தப்பட்டு ஜனநாயக முறையில் தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் அரசியல் பிரிவு வெற்றி பெற்று முகமது முர்சி அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். அது இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கியது. காரணம், முஸ்லிம் சகோதரத்துவ கட்சியின் பாலஸ்தீன பிரிவுதான் ஹமாஸ். இதனிடையே மீண்டும் ராணுவம் ஆட்சி கவிழ்ப்பை அரங்கேற்றி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சாதகமான அப்துல் பத்தா அல் சிசி அதிபராக தேர்வு செய்யப்பட்டு ராணுவ சர்வாதிகார ஆட்சியை நடத்தி வருகின்றார். காசாவில் மக்கள் கொன்று குவிக்கப்படும் நிலையில் அண்டை முஸ்லிம் நாடான எகிப்து அதனை வேடிக்கை பார்ப்பதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். தற்போது எகிப்தில் கடும் கொந்தளிப்பு நிலவும் சூழலில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தனது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.